ஒரு 75 வயசு பெரியவர் மாத்திரையை பிரிக்காம அப்படியே கவரோட முழுங்கிட்டாரு. கவரோட முழுங்கிட்டாரா? தாத்தாக்கு நான் அவ்வளோ பசியா? அறிவுகிட்ட முண்டோம், இது பசி இல்ல. பொதுவா 65 வயசுக்கு மேல கண் பார்வை குறையும். அது மட்டும் இல்லாம விரல்ல உணர்ச்சி கம்மியாகும். இதனால கையில இருக்கிறது மாத்திரையா இல்ல கவரான அவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியாது. மாத்திரைக்கும் கவருக்கும் வித்தியாசம் கூடவா தெரியாது? வயசான நிறைய பேருக்கு அவங்க பேரே ஞாபகம் இருக்காது. இதை நம்ம அல்சைமர் நோய்னு சொல்லுவோம். நிறைய வீட்டுல பெரியவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. கூட யாராச்சும் இருந்திருப்பாங்களா? ஆமா, இருந்து கிழிச்சானுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கே அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி டெய்லி போடுற மாத்திரை பேரே தெரியாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை பாத்துக்கிறவங்க 65 வயசு தாண்டும் போது நமக்கே குழந்தையா மாறிடுறாங்க. அதனால குறைஞ்சபட்சது 1 மணி நேரமாச்சு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வயசுல இந்த வலிக்கு விழுறது, தேவையில்லாம இந்த மாதிரி கண்ட கண்ட பொருளை முழுங்கிக்கிறது, இதனால சின்ன சின்ன அறுவை சிகிச்சையில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய உயிர் சேதம் வரைக்குமே ஏற்படும். ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட அஸ்தி எடுத்துட்டு போயிட்டு கங்கையிலயோ காசிலையோ கரைக்கிறதோ இல்ல அவர் பேர்ல ஆயிரக்கணக்கில் அன்னதானம் பண்றதோ முக்கியம் இல்ல. உயிரோடு இருக்கும்போதே அவர் உணர்வோட பாத்துக்கோங்க. ஏன்னா உயிருங்கிறது ஓட்டு இல்ல. ஒரு முறை போச்சுன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு வரும்ன்றதுக்கு. உயிருங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.